ஹலோ வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுடலாம். இன்றைக்கி எடுத்துக்கிட்ட மட்டன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் தான் இருக்கும் மட்டன். அதுக்கு தேவையான ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பட்டை போட்டு காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டையும் கொஞ்சம் சோம்பு அது போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்ட பிறகு ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுடலாம். கிராம்பு ஒரு 3 நம்பர் போட்டுடலாம். இதுக்கு தேவையான ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட போகிறோம். இப்போ பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இது போட்டாச்சு. எடுத்துக்கிட்ட அளவு கம்மியாக இருக்கிறதுனால 2 போட்டால் போதும். இப்போ வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 3 பிடி வெங்காயத்தை நான் போடுறேன், பொடியாக கட் பண்ணது. இப்போ இதை வந்து வதக்கலாம். ஏற்கனவே நான் கறியை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அதனால் இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட போகிறதில்ல. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. வதக்கி விடலாம். வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி அது போட்டிருக்கிறேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுனா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், நிறைய சேர்த்துனா உப்பு அதிகமாகிடும். அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டு 2 வதக்கி நம்ம வந்து கறியை சேர்க்க போகிறோம். மட்டன் க்ளீன் பண்ணி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக உப்பு போட்டு வச்சதை போட்டு இது 2 பெரட்டு விடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விடாமல் லிமிட்டாக தண்ணி விட்டு, ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் இடையில கொஞ்சம் கலரி கொடுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம், உப்பு இல்லை காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பையும் காரத்தையும் நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது, உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சம் போடலாம். இப்போ வந்து எண்ணெய், கடலை எண்ணெய் வந்து பச்சை எண்ணெயை ஒரு ஸ்பூன் விடுறேன். ஏன்னா அது டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம மட்டனும் சீக்கிரம் நல்லா வெந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து கொஞ்சோண்டு அந்த கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை வந்து நான் விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து திக்காயிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எண்ணெய் மேலே வந்துச்சுன்னா கறியில் நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சோண்டு புதினாவும் போட்டு நம்ம கலரி இறக்க வேண்டியது தாங்க. சுவையான, ரொம்ப சிம்பிளான, சீக்கிரமாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு இறக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. ரொம்ப சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்கள்.
சூப்பராக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவையில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.